A very good morning students. Today now we are going to see about 7th standard Hindi subject. Lesson 10 Samajhdar Saras. Samajhdar Saras, that means Samajhdar na intelligence, Saras na crane. Okay, so அப்போ வாய்ஸ் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா புத்திசாலி நாரை. ஸோ இந்த இது வந்து ஒரு நாரை பற்றியான கஹானி. ஓகேவா? ஸோ எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த நாரை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. लेट अस सी द स्टोरी. किसी किसान के खेत में एक सारस का चोड़ रहता था. किसी கிஷான்னா விவசாயம் பண்ணுற ஒரு வயல், கேத்து. அந்த வயலில் என்னாச்சுன்னா ஒரு ஏக் சாரஸ், ஒரு ஜோடி கா ஜோட் ரகத்தா ஹை, ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிசானில் அந்த வயலுக்கு, அந்த கேத்து பக்கத்தில், அந்த வயலுக்கு உள்ளேயே என்ன பண்ணாங்க, ரெண்டு சாரஸ் வந்து வாழ்ந்துச்சு. ஓகேவா? வஹீன் உன்கே அண்டே தே. ஸோ அது என்ன பண்ணுச்சு, அது வந்து முட்டையிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த முட்டையோட அது காத்துக்கிட்டு இருந்துச்சு, முட்டையிலேருந்து எப்போ குட்டி வெளியில் வரும் அப்படின்னு. சமை பீத் அவுர் உன்மேன் சே சாரஸ் கே பச்சே நிக்கல். ஸோ அந்த முட்டையிலேருந்து 3 அழகான குட்டி சாரஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சமை பீத்தா அவுர் உன்மேன் சே சாரஸ் கே பச்சே நிக்கலே. ஸோ அந்த குட்டீஸ்லாம் என்ன பண்ணிடுச்சு, அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இனிமேல் நடக்கிறது தான் ஸ்டோரி. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சோட்னே சாரஸ் வந்து அந்த கேத்து, அந்த விவசாயம் செய்கிற அந்த வயலுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முட்டை விட்டுருந்துச்சு. ஸோ அந்த முட்டையிலேருந்து 3 அழகான குட்டி பச்சைஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் கேத்துக்கு ஃபசல் தோ அப் ஃபக் கை ஹை. ஸோ இந்த கேத்துனா இந்த வயலில் ஃபசல், இந்த பயிர்கள்லாம் விளைச்சல் அடைஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு பயிர் வந்து விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மர்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ இஸ் கேத்துக்கு ஃபசல் தோ ஆப் ஃபக் கை ஹை. ஸோ இந்த ரெண்டு சாரஸும் பேசிக்குது. என்ன பேசுதுன்னா, இந்த வயல் வந்து இதில் உள்ள பயிர்கள்லாம் ஃபக்குன்னா பழுத்துருச்சு. ஸோ அதனால் ஃபார்மர் வந்து இதெல்லாம் கட் பண்ண செய்வாங்க. நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு சேஃபாக போய் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாரஸ் வந்து சொல்லுது. அப்புறம் ஹம் கேத் சோடுக்கர் கைசே ஜாயேங்கே. ஸோ அந்த இதை விட்டுட்டு, இந்த கேத்தை சோடுனா விடுறது. ஓகே? ஸோ விட்டுட்டு வேறு பக்கம் போகணும். கியோன்கி ஹமாரே பச்சே அபி உட்டானா நகி ஜான்தே. ஸோ நம்ம குழந்தைங்க இப்போ தான் வெளில வந்திருக்காங்க, அவங்களால உட்டானானா டு ஃப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் இது ஃபார்மர்ஸ் கட் பண்ணுற வரையும் குழந்தைங்க இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டும் சாரஸும் பேசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தேஹோ பச்சோன்னா குழந்தைங்களே பாருங்கள். ஹம் தும்ஹாரே லியே கானே லேனே ஜா ரஹேஹேன். ஸோ தும்ஹாரே லியேனா நாங்கள், கானானா ஃபுட்டு, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஃபுட் எடுக்க போகிறோம். இஸ் கேத் மேன் ஆகர். இந்த வயல் பக்கம் யாராவது வந்தாங்கன்னா, ஜோ கோயி குச் போலே தும் உசே யாத் ரக்னா. ஸோ அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுட் எடுக்க போகிறாங்க. ஸோ தேஹோ பச்சோ, குழந்தைகளே கவனிங்க. ஹம் தும்ஹாரே லியே கானா லேனே ஜா ரஹே ஹைன். இஸ் கேத் மேன் ஆகர் ஜோ கோயி குச் போலே தும் உசே யாத் ரகனா. ஸோ யாராவது வந்து எதாவது பேசுனாங்கன்னா அதை எங்கள் கவனிச்சுட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ அவங்க இறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு, மா ஆஜ் கிசான் ஆயாத்தா. அம்மா, இன்று கிசான் ஒரு விவசாயி வந்தார். வஹு கஹ் ரஹாத்தா. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, கி ஃபசல் ஃபக் கயிஹை. ஸோ இந்த பயிரெல்லாம் ஃபக்கு பழுத்துருச்சு. மைன் காவாலின் சே கஹுங்கா கி மேரி ஃபசல் கட்வா தேங். ஸோ ஒரு விவசாயி என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வந்தார். வஹு கஹாங் ரஹாத்தா.
அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, அவர் பேசிக்கிட்டு இருந்தார், பயிரெலாம் பழுத்துருச்சு, இதை நான் கட் செய்கிறதுக்கு, இந்த விளைச்சலை கட் பண்ணுறதுக்கு கிராம மக்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ்லாம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? சிந்தா மத் கரோனா டோன்ட் வரி, அதாவது கவலைப்படாத, எஹ் ஃபசல் அபி நஹி கட்டேஹி. ஸோ இன்னும் அந்த கிஷான், அந்த விவசாயி ஃபார்மர்ஸ் இந்த ஃபசலை கட் செய்யலை, ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டிகிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதான் சிந்தா மத் கரோ எஹ் ஃபசல் அபி நஹி கட்டேஹி, ஸோ இன்னும் கட் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் அந்த குட்டிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ குச் தின் பாத், அதாவது சில நாட்களுக்கு பின்னர், ஸோ ஃபியூ டேஸ் லேட்டர். ஓகேவா? ஸோ இப்படியே அவங்க கட் பண்ணல, கிராம மக்களும் இன்னும் கட் செய்யலை, ஸோ அதனால் அங்கேயே அந்த குட்டியோட அவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஞ்ச காலம் இதே போல் போகுது. மா அப் ஹம் கேத் ஜல்தி ஜோட்னே படேங்கா கியோன். ஸோ அம்மா சீக்கிரம் இந்த வயலை விட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி சொல்லுது. கியோன், ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே சொல்லுது, கிசான் கஹா ரஹாத்தா. ஸோ கிசான் இங்கே பேசினார். காவாலோன்னே மேரி ஃபசல் நஹி கட்வாயி. ஸோ இந்த கிராமத்து மக்கள்கிட்ட சொன்னேன், இந்த விளைச்சலை இந்த என்னோட நிலத்தில் உள்ள பயிர்கள்லாம் பழுத்துருச்சு, அதை கட் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டேன். ஆனால் அவங்க யாரும் வரலை, கட் செய்கிறதுக்கு வரல. கல்மைன் அப்பனே பாயியோன் கோ பேச்கர் ஃபசல் கட்வாவுங்கா. ஸோ கிராம மக்கள் வராதனால நான் இன்று கல்மைன் அப்பனே பாயியோன்கா பேச்கர், என்னோட சகோதரர்கள் வருவாங்க, அவங்க இந்த ஃபசல், இந்த விளைச்சல், இந்த விளைஞ்சதெல்லாம் கட் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த குட்டி அவங்க அம்மாட்ட சொல்லுது. ஸோ கிசான் கஹா ரஹாத்தா காவாலோன்னே மேரி ஃபசல் நஹி கட்வாயி. கிராம மக்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம், ஆனால் அவங்க யாரும் கட் செய்யவில்லை, இதுக்கு வெட்டுறதுக்கு வரல. அதனால் இன்னைக்கு அவரோட சகோதரர்களோடு இதை கட் செய்ய போகிறாரு, அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சிந்தா மத் கரோ, அதாவது டோன்ட் வரி எக் ஃபசல் அபி நஹி கட்டேங்கி, இன்னும் இந்த விளைச்சல் கட் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த குட்டிகளுக்கு தைரியம் ஊட்டுறாங்க. ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, சலோ தும் உட்னே கி கோசிஸ் கரோ. ஸோ சலோனா வாங்க, நீங்கள்லாம் உட்னே டு ஃப்ளை கி கோசிஸ், ஃப்ளை பண்ணுறதுக்கு, பறக்கிறதுக்கு கோசிஸ்னால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குட்டிகளுக்கு அவங்க அம்மா எப்படி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபசலை விட்டு வெளில போய் ஆகணும்ல, அதுக்கு குட்டியெல்லாம் பறக்க கற்றுக்கணும், அதனால் பறக்கிறதுக்கு சொல்லித்தராங்க. ஸோ சலோ தும் உட்னே கி கோசிஸ் கரோ. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அரே வாவ் சூப்பர், தும் தோ டீக் உட்னே லகேங்கே, அழகாக நீங்கள் பறக்கிறீங்க. ஓகே, அப் ஜல்தி ஹி தும் அச்சி தரக் உட்னே லகேங்கி. ஸோ இந்த மாதிரி சீக்கிரம் நீங்கள் பறக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் இன்னும் நல்லா பறக்க கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீ பார்த்தோன்னே அது அழகாக பறக்க கற்றுக்குச்சு. ஸோ அதனால் அப் ஜல்தி ஹி தும் அச்சி தரக் உட்னே லகேங்கே. ஸோ இதே மாதிரியே நல்லா பறக்க கற்றுக்கிட்டாங்கன்னா சீக்கிரமே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்லா பறக்க கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்கள பாராட்டுறாங்க, அந்த குட்டிகளை. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா குச்சித்தின் பாது. ஸோ குச்சித்தின் பாதுனா திருப்பி என்ன ஆகுது, ஃபியூ டேஸ் லேட்டர், இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போகுது. அவங்க நல்லா பறக்க குட்டிகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. யார்? இந்த சாரஸ், பெரிய சாரஸ் அவங்க அம்மா. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுது, மா ஆஜ் கிசான் ஆயாத்தா, அந்த ஃபார்மர் வந்தார், வகுக்க ரஹாத்தா, என்ன சொன்னார்னா, மேரே பாயியோன்னே மேரி ஃபசல் நஹி கட்வாயி, என்னோடய சகோதரர்கள்ட்ட, கிராம மக்கள்கிட்ட சொன்னேன், அவங்க தான் கட் செய்ய வரல, அதை வெட்டுறதுக்கு வரல, அதனால் என்னோடய சகோதரர்களை கூப்பிட்டேன், அவங்களுமே இப்போ இந்த விளைச்சலை வெட்டுறதுக்கு வரல. கல்மைன் ஸ்வயம் ஹி ஃபசல் காட்டுங்கா, ஸோ நானே ஸ்வயமாக என்னோடய நிலத்தில் உள்ள
இந்த பயிர்களெல்லாம் கட் செய்ய போகிறேன், வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் பேசிக்கிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொல்லி அந்த குட்டீஸ்லாம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. மா ஆஜ் கிசான் ஆயா தா வஹ் கஹ் ரஹா தா கி मेरी भाइयों ने मेरी फसल नहीं कटवाई, कल मैं स्वयं ही फसल காட்டுங்க, நானே கட் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அம்மா சொல்கிறாங்க, மா அப் ஃபசல் கியூன் கட் ஜாயேங்கி. ஸோ அதில் ஒரு குட்டி கேட்குது, மா அப் ஃபசல் கியூன் கட் ஜாயேங்கி, ஏன் இந்த விளைச்சலை இந்த பயிர்களெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. பகலே கியூன் நகி கட்டி தீ, இதை முன்னாடியே வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் இவ்வளோ நாளாயும் வெட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி வந்து அவங்க அம்மாட்ட கேட்குது. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பகலே கிசான் தூசரோன் கே பரோசே தா, எப்போதும் இந்த ஃபார்மர்ஸு ஸோ எப்போதும் விவசாயம் செய்கிறவங்க பார்த்தாங்கன்னா தூசரோன் மற்றவங்கள நம்பி தான் எப்போதுமே இருப்பாங்க. ஜப் தக் மனுஷிய தூசரோன் கே பரோசே ரகத்தாகை, மனுஷியரும் அதே பார்த்திங்கன்னா மனுஷர்களும் தன்னோட வேலைக்காண்டி எப்போதும் மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால் ஒரு வேலையும் நடக்காது. ஜப் தக் காம் நஹி ஹோத்தே, ஸோ இதனால் எந்த வேலையும் நடக்க போகிறது கிடையாது. என்னது மனுஷர்கள் எப்போதைக்கு ஃபார்மர்ஸ் மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு அவங்க நிலத்தை வந்து கட் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அதுக்காண்டி அடுத்தவங்கள கூப்பிடுவாங்க. ஆனால் எப்போதுமே யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஜப் தக் மனுஷங்களும் பார்த்தோன்னா நம்மளோட வேலையை செய்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள எப்போதும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அது வேலையே நடக்காது. வஹ் கூத் ஃபசல் கடேங்கா தோ ஃபசல் அவசிய கட் ஜாயேங்கி. ஸோ அவங்களே தன்னோட வேலையை செய்கிறதுக்கு சொந்தமாக ஏதாவது முயற்சி செஞ்சால் தான் ஃபசல் அவசிய கட் ஜாயேங்கி, அவங்களோட வேலை வந்து நடக்கும், அவசியம் நடக்கும். அவங்களே அவங்க வேலையை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், எப்போதுமே மற்றவங்கள எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த குட்டீஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது தன்னோட வேலையை தானே தான் செய்யணும், மற்றவங்கள எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாம் இங்கே பறந்து போகிறாங்க. ஸோ இதில் மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா காம் கபி தூசரோன் கே ஃபரோசே நஹி சோட்னா சாகியே, நம்ம வேலையை வந்து நம்ம தான் செய்யணும், மற்றவர்கள் நம்பி நம்ம வேலையை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. விட்டால் அந்த வேலை நடக்கவே நடக்காது. ஓகே? ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிட்ட மாரல். அப்போனா காம் கபி தூசரோன் கே ஃபரோசே நஹி சோட்னே சகி, நம்மளோட வேலையை தூசரோன் மற்றவங்கள்ட்ட விட்டோன்னா அந்த வேலை கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் நமக்கு கொடுத்த ஒர்க்கை நம்ம தான் செய்யணும், யாரையும் எதிர்பார்த்து எப்போதுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து சமஸ்தார் சாரஸ் அப்படிங்கிற ஸ்டோரியில் இந்த கிரைன் வந்து பேசிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெட்டர் சி சப்தர்த். வேர்ட் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா கிசான், ஃபார்மர், சாரஸ் கிரைன், ஜோடா पैर, क्योंकि बिकॉज, दूसरे के भरोसे टू लुक टू अदर्स फॉर हेल्प, उड़ना टू फ्लाई, याद रखना रिमेंबर, चिंता मत करो डोंट वरी, भाई ब्रदर, फसल क्रॉप, अवश्य डेफिनेटली, जल्दी क्विकली. ओकेवा? सो नेक्स्ट लेटर सी रचनात्मक कार्य. ஸோ இதில் दिए गए शब्दों को दो बार बोलिए. ஸோ இதை 2 times ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா सही उत्तर के सामने सही का निशान लगाइए. ஸோ கிஷான் கே கேத் மேன் கவுன் ரகதாத்தா. ஸோ அந்த கிஷானில் வந்து யார் வாழ்ந்தாங்க? சாரஸ்கா ஜோடா. ஸோ ஒரு பேர் ஆஃப் सारस வந்து வாழ்ந்தாங்க. ஓகே? ஸோ கிசான் ने सबसे पहले अपनी फसल कटवाने के लिए किसे कहा, யார் ஃபஸ்ட்டு கட் பண்ண வந்தாங்க? गावोलों को. ஸோ கட் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிசான் விவசாயி சொன்னார். दूसरे बार किसान ने अपनी फसल कटवाने के लिए किसे, ஸோ செகண்ட் டைம் யார் கட் பண்ண வருவாங்கன்னு சொன்னாங்க? अपने भाइयों को, அவங்க சகோதரர் கட் பண்ண வருவான்னு சொன்னாங்க, அவங்களும் வரல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு दिए गए प्रश्न के उत्तर लिखिए. सारस को किस बात की चिंता थी? सो गाँव वालों से कहूँगा कि मेरी फसल कटवाने देते.
ஸோ அவங்க ஏன் பயந்தாங்க, அதாவது வந்து டோன்ட் வரின்னு ஏன் சொன்னாங்க, அந்த கிராம மக்கள் வந்து கட் செய்ய வரல. ஸோ அதனால் அவங்க டோன்ட் வரின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. सेकेंड क्वेश्चन, पहली बार किसान ने फसल क्यों नहीं कटवाई. ஸோ கிராம மக்கள் தான் வரல, அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்டாரு, பாயியோன் நே மேரி ஃபசல் நகி கட்வாயி. ஸோ அவங்களோட சகோதரனும் கட் செய்கிறதுக்கு வரல. ஓகேவா. இஸ் பாத் சே கியா கிசிசா மில்தி ஹை. ஸோ இந்த பாடத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அப்பனா காம் கபி தூசரோன் கே ஃபரோசே நகி சோட்னா சாகியே. நம்மளோட வேலையை யாரை நம்பியும் விடக்கூடாது, நம்ம ஒர்க்கை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹிந்தி பரிச்சையிலேயே. ஸோ இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க, ஹிந்தியில் நம்ம எழுதணும். குயிக்லி அப்படின்னா ஜல்தி, பிகாஸ் क्योंकि, க்ராப் ஃபசல், பேர் சோடா, ஃபார்மர் கிசான், டெஃபினெட்லி அவசிய. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சகினா டிக்கு கலத்துனா ராங்கு. ஓகேவா. சாரஸ் को சோடா நதி கினாரே ரகத்தாத்தா. ஸோ ஒரு நதி பக்கத்தில் கிணறு இருந்துச்சு, அதுலேயா வந்து வாழ்ந்தாங்க, கிடையாது, கேத்து பக்கத்தில் வாழ்ந்தாங்க. ஸோ இது கலத்து. சாரஸ்கே பச்சோ உட்னா நகி ஜானத்தே தே. ஸோ அது பிறந்தோடனே அந்த குழந்தைங்களுக்கு பறக்க தெரிஞ்சிச்சா, டு ஃப்ளை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, உட்னா நகி சானத்தே தே, அதுக்கப்புறம் தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த உட்னே டு ஃப்ளை பண்ண தெரியாது. ஸோ சகி டிக்கு. किसान ने अपने रिश्तेदारों के अपनी फसल कटवाने के लिए कहा. सो இது करेक्ट. सो सगी. किसान ने अपने निश्चय किया. இன்னொரு எப்போதுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ நிச்சயமாக அவர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தார். ஸோ இது கலத்து தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்து பனாயே, நம்மளாம் வேர்டை உருவாக்கி எழுதியிருக்கோம். ரச்சனாத்மக் காரியில் வந்து சகி மிலான் கீஜியே. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு நான் இதை மேட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சமஜ்தார் சாரஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.